ஆனால் ஆலியாவின் கடை அவன் இருக்கும் இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அங்கு சென்று வாட்சை வாங்கிக் கொண்டு மீண்டும் அவன் வேதிகா வீட்டிற்கும் வர வேண்டும். நேற்றே அவன் அவனது பழைய வீட்டில் தங்கிவிட்டதால் இன்றும் அங்கு செல்லாமல் போனால் அதியமான் இதை வைத்து பிரச்சனை செய்வார் என்று சர்வா பயந்தான். என்ன ஆனாலும் என்னோட வேலை முடிகிற வரைக்கும் அந்த வீட்டோட மாப்பிளையா நான் இருந்தே ஆகணும் என்று நினைத்தவன் உடனே ஆலியாவின் ஷோரூமிற்கு கிளம்பி இருந்தான். ஷோரூம் வாசலில் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய சர்வா அந்த மின்னும் பெரிய பில்டிங்கை ஆச்சரியமாக பார்த்தான். நீல கலர் கண்ணாடிகள் கொண்டு அந்த கட்டிடம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு அதில் ஆலியா என வெள்ளி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த ஷோரூமை சுற்றி பார்த்தான் சர்வா. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக இடங்கள் பிரிக்கப்பட்டு அந்த இடத்தில் மிகவும் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே உள்ளே வந்த சர்வா இறுதியாக வாட்ச்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கு என்னென்ன வாட்ச்கள் இருக்கின்றன என சுற்றி பார்த்தான் சர்வா. மிகவும் விலை உயர்ந்த மற்றும் ஃபேன்சியான வாட்ச்கள் அனைத்துமே அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டே சர்வா நிற்க, ஹலோ சார் என பின்னாலிருந்து ஒரு பெண் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அந்த ஷோரூமின் சேல்ஸ் கேர்ள் தான் அவனை அழைத்திருந்தது. பதிலுக்கு சர்வா ஹாய் என்று சிரிக்க, உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்? உங்களுக்கு என்ன வாட்ச் வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்கறேன் என்று கூறினாள். உங்ககிட்ட இருக்கிற பிரீமியம் வாட்ச் கலெக்ஷன் எல்லாம் காட்டுங்க, நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறினான். 4-5 வாட்ச்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து கீழே வைத்த அந்த பெண், இதெல்லாம் இப்ப வந்திருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ் என்று கூற அவை அனைத்தையும் பார்த்தான் சர்வா. அனைத்துமே விலை மிகவும் அதிகமாக இருந்தது. வேற ஏதாவது இருக்கா என்று சர்வா கேட்க, மீண்டும் சில வாட்ச் கலெக்ஷன்களை எடுத்து வைத்த அந்த பெண், இதெல்லாம் இந்த மந்த் வந்த புது கலெக்ஷன்ஸ், இது உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, எக்ஸ்க்ளூசிவா இங்க மட்டும்தான் கிடைக்கும் என்று கூற அதில் ஒரு வாட்சை எடுத்து பார்த்த சர்வா, இதோட பிரைஸ் என்ன என்று கேட்டான். சார், இது எல்லாமே 4 to 6 lakhs வரும். இது 4 lakhs, இது 5 lakhs, இது 6 lakhs என்று ஒவ்வொரு வாட்சின் விலையையும் அந்த பெண் கூற அனைத்தையும் கேட்டுக்கொண்ட சர்வா, இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஏதாவது காட்டுங்க என்று கூறினான். அதை கேட்டதுமே சர்வாவை மேலிருந்து கீழ்வரை ஸ்கேன் செய்வது போல பார்த்தாள் அந்த பெண். சர்வா இன்று அவனுடைய பழைய சட்டை ஒன்றைதான் அணிந்திருந்தான். வீட்டிற்கு செல்லாமல் தன் பழைய வீட்டிற்கு சென்றிருந்ததால் அங்கிருந்த பழைய உடையை அணிய வேண்டிய நிலை. அதனால் இந்த வாட்ச் வாங்கும் அளவிற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறதா என யோசனையோடு அவனை பார்த்த அந்த பெண் பின் வேறு வழி இல்லாமல் போலி புன்னகையுடன், இதுதான் இங்க ரொம்ப பாப்புலர் சார், உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா வேணும்னா அது லேக்ஸ்ல கிடைக்காது, குரோர்ஸ்ல தான் வரும் என்றாள். அப்போதாவது அதை தன்னால் வாங்க முடியாது என அவன் ஒப்புக்கொள்வான் என்று அவள் நினைத்திருக்க, அப்படியா, காட்டுங்க, கோடிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அதுல ஸ்பெஷலா என்ன இருக்குன்னு பாப்போம் என்றான் சர்வா. அவனது அந்த பேச்சு அந்த பெண்ணை இன்னும் கோபப்படுத்தியது. டைம் பாஸ் பண்றதுக்கு வந்தது இல்லாம என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இருந்தும் வந்தவர்களுக்கு வாட்ச் காட்ட வேண்டியது அவளுடைய வேலை என்பதால், என் கூட வாங்க என்று அவனை இன்னொரு இடத்திற்கு அழைத்து வந்தாள். சாதாரணமாக வாட்ச் வைத்திருக்கும் இடத்தை விட அந்த இடம் கோல்டன் கலர் வெளிச்சத்தில் மின்னியது. அங்கிருக்கும் வாட்சுகள் அனைத்துமே மிகவும் நேர்த்தியாக இருக்க, ஒரு வாட்சை எடுத்து கீழே வைத்த அந்த பெண், இது 1 கோடி, இது 2 கோடி, அப்புறம் இது 1,70,00,000 என்று ஒவ்வொன்றாக எடுத்து வைத்த அந்த பெண் ஒவ்வொரு வாட்சின் முக்கியத்துவம் மற்றும் அது ஏன் அவ்வளவு விலை என்பதை சர்வாவிற்கு பொறுமையாக கூறினாள். அதை கேட்டுக்கொண்டு தலையாட்டிய சர்வா நிமிர்ந்து பார்த்தான். அப்போது பின்னால் ஒரு பெரிய டிஸ்பிளே பாக்ஸில் ஒரு வாட்ச் வைக்கப்பட்டிருப்பதை கவனித்தவன், அந்த வாட்ச் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே, அதை எடுக்க முடியுமா என்று கேட்டான். சார், அது இட்டலியிலிருந்து இம்போர்ட் பண்ண வாட்ச், 12 கோடி என்று அந்த பெண் சொன்னதும், இந்த வாட்ச் பத்தி தான் ஆலியா சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட சர்வா அந்த பெண்ணிடம், அதை பேக் பண்ணுங்க என்றான். சர்வா சொன்னதை கேட்டு அந்த பெண் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. சர்வாவை பார்த்தால் நிச்சயம் 12 கோடி வாட்சை வாங்கும் அளவிற்கு பணக்காரன் போல எந்த ஆங்கிளிலும் அவன் தெரியாமல் போக, இவன் இங்க ஏதாவது திருட வந்திருப்பானோ என ஏதேதோ யோசனை செய்தவள், சார்,
அந்த வாட்ச் வாங்கணும்னா 12 கோடி பிளஸ் டாக்ஸ் பே பண்ணணும். அது மட்டும் இல்ல, எங்க கம்பெனியோட மெம்பர்ஷிப் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாட்ச் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க என்று பொறுமையாக சொன்னாள் அந்த பெண். அவள் பேச்சிலேயே இந்த வாட்சை வாங்க உனக்கு தகுதி இல்லை என்ற தொனி தெரிய, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்க பாஸ் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், அவங்க தான் இந்த வாட்சை வாங்கிக்க சொன்னாங்க என்றான் சர்வா. அதை கேட்டு மீண்டும் அவனை ஒரு மாதிரி பார்த்து வைத்தாள் அவள். காரணம், அந்த ஷோரூம் மேனேஜர் முக்கியமான கஸ்டமர் இந்த வாட்சை வாங்க வருவாரு என்று ஏற்கனவே சேல்ஸ் டீமிற்கு கூறியிருக்க, சர்வாவின் தோற்றமும் அந்த முக்கியமான கஸ்டமர் போல இல்லாததால் அவனை குழப்பமாக பார்த்து, இவன் டைம் பாஸ் பண்ண வந்திருப்பானோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கோட் சூட் அணிந்திருந்த ஒரு இளைஞன் அங்கு வந்து நிற்க, அந்த சேல்ஸ் கேர்ள் சர்வாவை விட்டு விலகி, வெல்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும் என்று பணிவோடு அவன் அருகில் நகர்ந்து சென்றாள். இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன் என்று சர்வா எடுத்து வைத்திருந்ததை அவனும் கேட்க, இவர்தான் மேனேஜர் சொன்ன கஸ்டமரா இருக்கும் என்று தானாகவே ஒரு முடிவுக்கு வந்த அந்த பெண் புதிதாக வந்தவனிடம், ஓகே சார், இதை நான் உங்களுக்கு பேக் பண்ணிடுறேன் என்று சிரித்துக் கொண்டே கூற, சர்வாவிற்கு இப்போது கோபம் வந்துவிட்டது. ஹலோ, அந்த வாட்ச் எனக்காக புக் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு சேல் பண்ண முடியும் என்று குரல் உயர்த்தி கேட்க, யார் வாட்ச் வாங்க வருவாங்க, யார் சும்மா சுத்தி பார்க்க வருவாங்கன்னு என்னால பார்த்த உடனே சொல்லிட முடியும். நீங்க வந்ததுல இருந்து இங்க இருக்கிற எல்லா வாட்சையும் பார்த்து முடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க பார்க்க எதுவும் இல்ல, இங்கிருந்து கிளம்புறீங்களா என்று அந்த பெண் சிறிது மரியாதை குறைவாக பேச, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க மேனேஜரை கூப்பிடுங்க, நான் இப்பவே அவர்கிட்ட பேசணும் என்றான் சர்வா. உங்களுக்கு செக்யூரிட்டியை தான் கூப்பிடணும், ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று இப்போது அந்த பெண்ணும் திமிராக பேசினாள். கூடவே அருகில் இருந்த அந்த பணக்கார இளைஞனிடம் சிரித்துக் கொண்டே திரும்பியவள், சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். மேனேஜர் ரூம் எங்க இருக்கு என்று சுற்றி பார்த்த சர்வா ஒரு கேபின் முன்னால் போர்டு மாட்டப்பட்டிருப்பதை கவனித்துவிட்டு வேகமாக அதை நோக்கி சென்றான். அவனை கவனித்த அந்த பெண், என்ன பண்ற, அங்கெல்லாம் போகக்கூடாது, செக்யூரிட்டி செக்யூரிட்டி, உடனே இங்க வாங்க என்று சர்வாவின் கையை பிடித்து இழுத்தாள். அவளையும் அவள் கையையும் மாறி மாறி பார்த்த சர்வா அடுத்த நொடி அவள் கையை உதறித்தள்ள, செக்யூரிட்டி எல்லாரும் எங்க போனீங்க, உடனே இங்க வாங்க, இந்த ஆளை பிடிங்க என்று அந்த பெண் கத்த ஆரம்பிக்க, சர்வா அதற்குள் மேனேஜர் கேபினை திறந்து கொண்டு உள்ளே சென்றிருந்தான். திடீரென தனது கேபினுக்குள் நுழைந்த சர்வாவை பார்த்து அதிர்ந்த மேனேஜர், யார் நீங்க, என்ன பண்றீங்க என்று கேட்டார். அதற்கு அவன் பதில் சொல்வதற்குள், சார், நம்ம 12 கோடிக்கு ஒரு வாட்ச் வச்சிருந்தோம்ல, அந்த வாட்ச் வேணும்னு இவர் பிரச்சனை பண்றாரு, இவர்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டும் இல்ல, அதனால இங்கிருந்து கிளம்ப சொன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று அந்த பெண் நடந்ததை சொல்லி முடிக்க, இங்க பாருங்க, உங்க பாஸ் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், அவங்க தான் என்னை இந்த வாட்ச் எடுத்துக்க சொன்னாங்க, உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு வேணும்னா இதை பாத்துக்கோங்க என்று தனது டைகர் மெம்பர்ஷிப் கார்டை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி பார்த்து அந்த மேனேஜர் அடுத்த நொடியே எழுந்து நின்றார். அதில் எழுதியிருக்கும் பெயரை வைத்து, மிஸ்டர் சர்வா, ரொம்ப சாரி, தேவையில்லாம உங்ககிட்ட இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று தடுமாறிக்கொண்டே கூற, அந்த பெண் நடப்பதை புரியாமல் பார்த்தாள். இன்னொரு புறம் சர்வாவின் புகைப்படத்தை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்த ஆதிசேஷன் அது நடக்காமல் போனதில் டேபிளை எட்டி உதைத்து எழுந்து நின்றவர், நீ வேலை செஞ்சு கிழிச்ச வரைக்கும் போதும், இங்கிருந்து போ என அந்த எடிட்டரை வெளியே அனுப்ப, அடுத்த நொடியே அங்கு வந்த ஆதிசேஷனின் செக்ரட்டரி, சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு என்று பவ்யமாக கூற, யாரு என கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தார் ஆதிசேஷன். உடனே வெளியில் இருக்கும் அந்த நபரை உள்ளே அழைத்து வர அதிர்ச்சியோடு எழுந்து நின்றார் ஆதிசேஷன். காரணம், எதிரே நிற்கும் அந்த நபர் சர்வா கம்பெனியில் அவர் வைத்திருக்கும் ஸ்பை. யார் இந்த ஆதிசேஷனின் ஸ்பை? எப்படியாவது சர்வாவின் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என அமெரிக்காவிலிருந்து பெரிய போட்டோ எடிட்டரை எல்லாம் வைத்து முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆதிசேஷன். ஆனால் அவர் நினைத்தது போல எதுவும் நடக்காமல் போக கோபத்தில் சுற்றி கொண்டிருந்த நேரம் சர்வா ஆபீஸில் அவர் வைத்திருக்கும் ஸ்பை அவர் முன்னால் வந்து நின்றதும், நீ என்ன திடீர்னு வந்திருக்க என எழுந்து நின்ற ஆதிசேஷன், ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா என்று ஆர்வமாக கேட்டார். சார், டைகர் குரூப்ல இப்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, திடீர்னு ஏதோ புதுசா பண்றாங்க, புது கான்ட்ராக்ட்,
பாலிசி சேஞ்ச் பண்றது, இந்த வேலையெல்லாம் அவங்களோட நிறைய கம்பெனிஸ்ல நடக்குது என்று அந்த ஸ்பை கூறியதும், சரி டைகரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா, டைகர் எப்படி இருப்பான், அவனோட போட்டோ ஏதாவது கிடைச்சதா என்று ஆர்வமாக கேட்டார் ஆதிசேஷன். இல்ல சார், நாங்களும் அதை தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைகர் பத்தி குரூப்புக்குள்ள கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தெளிவா அடையாளத்தை மறைச்சு டைகர் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. சோ கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் என்று விளக்கமாக கூற எரிச்சலோடு பார்த்த ஆதிசேஷன், அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த? முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் இங்க வா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கோபமாக ஸ்பையை அங்கிருந்து அனுப்பிவிட்டு மீண்டும் சிகரெட்டை புகைக்க ஆரம்பித்தார். அது ஏற்கனவே முடிந்து போய் இருக்க, இதுவும் இப்பன்னு பார்த்துதான் இரிட்டேட் பண்ணும் என்று சிகரெட்டை தூக்கி போட்டவர், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.